நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புக் ஷோ தமிழ். வாங்க இன்னைக்கு ஒரு கதைக்குள்ள பயணம் பண்ணலாம். இது வெறும் ஒரு ஹோட்டலை பத்தின கதை இல்ல, ஒரு மனுஷனோட அளவு கடந்த கருணைய பத்தின கதை. மனிதநேயத்தோட ஆழமான ஒரு பக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என் வாழ்க்கையில நான் வயிறு நிறைய சாப்பிடணும்னு உண்மையா ஆசைப்பட்ட முதல் ஆள் அவர்தான். இந்த ஒரு வரிய போதும் நம்ம கேட்க போற கதையோட மொத்த பாரத்தையும் அதோட ஆழத்தையும் புரிஞ்சுக்க. இது வெறும் பசிய பத்தின கதை கிடையாது, அன்புக்காக ஏங்குற ஒரு மனசோட கதை. நாம பேச போறது கிட்டத்தட்ட ஒரு புராண கதை நாயகன் மாதிரி இருந்த கொத்தேல் சாய்ப்பை பத்தியும் அவரோட விசித்திரமான ஒரு ஹோட்டலை பத்தியும் தான். அது ஒரு தகர கூரை போட்ட சாதாரண கொட்டகை தான். ஆனா திருவனந்தபுரம் முழுக்க அது ரொம்பவே பிரபலம். அந்த ஹோட்டலோட ஓனர் குத்தேல் சாஹிப். அவர் அதிகமா பேசவே மாட்டாராம். ஆனா பார்த்தா லேசா ஒரு பயம் வரும். அதே சமயம் எல்லாரும் அவர் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க. அந்த இடத்த ஆளுமை பண்றதுக்கு அவருக்கு வார்த்தைகளே தேவைப்படல. இந்த கதைய சொல்றவர் பார்வையில சாஹிப்போட உருவம் எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. கேட்டாலே ஆச்சரியமா இருக்கு. அவர் 7 அடி உயரமா இருந்தாராம். முகத்துல அம்மை தழும்பு, ஒரு கண்ணு விளறி போயிருக்கும், இன்னொரு கண்ணு நெருப்பு கங்கு மாதிரி செக்கச்செவேல்னு இருக்குமா. அந்த ஹோட்டல்ல ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு. அதாவது முடிஞ்சதை கொடுங்க சிஸ்டம். மூளையில ஒரு தகர பெட்டி இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட காசு இருந்தா போடலாம், இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே போயிடலாம். யாரும் கேட்க மாட்டாங்க, பார்க்க கூட மாட்டாங்க. முழுக்க முழுக்க நம்பிக்கை மேல நடந்த ஒரு கடை. சரி, இப்போ கதை சொல்லியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஏதா அவர் அந்த ஹோட்டல் கதவை தட்ட வச்சதுன்னு பாப்போம். அவர் மாமா வீட்ல இருந்த நிலைமைய பாருங்க. ஒரு பக்கம் தண்ணி மாதிரி இருக்கிற பழைய சோறு, அதுவும் எப்பவாவது ஒரு ஊறுகாய். ஆனா அதுக்கு அவர் கொடுத்த வேலை, மாடா உழைக்கணும், திட்டு வாங்கணும், அவமானப்படணும், எல்லாத்துக்கும் மேல மாசம் 48 ரூபாய்க்கு பில் வேற. பசி ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு போகும்னு பாருங்க. அவரே சொல்றாரு, ரோட்ல செத்து கிடந்த நாயோட கறியை எடுத்து சுட்டு திங்கலாமான்னு யோசிச்சேன்னு. நினைச்சு பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரமான பசி. கதை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. கையில வெறும் 3 ரூபா. ஆனா பசியும் மலைய புரட்டி போடுற அளவுக்கு. பயத்தோடையும் அவமானத்தோடையும் கடைசியா அந்த ஹோட்டலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறார். முதல்ல காசு கொடுக்காம சாப்பிடலான்னு ஒரு வதந்தியே கேக்குறாரு. ஆனா நம்ப முடியல. பல நாள் வெளியிருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காரு. கடைசியா ஒரு திருடன் மாதிரி மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியோட உள்ள போறாரு. ஆனா அங்க அவருக்கு கிடைச்ச உணவு அவர்கிட்ட இருந்த காசை விட பல மடங்கு மதிப்புள்ளது. அந்த வாய் சோறு உள்ள போனதும் அவரால அழுகையா அடக்க முடியல. கண்ணீர் அப்படியே வாய் வரைக்கும் வருது. கடவுளே, இப்படி ஒரு விஷயம் உலகத்துல இருக்கிறதே நான் மறந்துட்டேனேன்னு நினைக்கிறார். அவ்வளவு வருஷம் பசிக்க பிறகு கிடைச்ச ஒரு நல்ல சாப்பாடு அது. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அது ஒருவேளை சாப்பாட்டோட முடியல. அந்த அமைதியான உரிமையாளருக்கும் பசியோட இருந்த அந்த மாணவனுக்கும் நடுவுல யாரும் பேசாமலே ஒரு புரிதல் உருவாகுது. இந்த புரிதல் எவ்வளவு நாள் நீடிச்சது தெரியுமா? 1 நாள் 2 நாள் இல்ல, முழுசா 5 வருஷம். அப்போ இந்த 5 வருஷத்துல அவர் எவ்வளவு பணம் கொடுத்தார்? 1 பைசா கூட இல்ல, 0. இதுதான் கொத்தேல் சாஹிப்போட நிபந்தனையே இல்லாத அன்பு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இது ஹோட்டல் சாப்பாடு இல்ல, இது அம்மா கையால போடுற சாப்பாடு. அம்மா சாப்பாடு போடுறதுக்கு நாம எப்பவாவது காசு கொடுத்திருக்கோமா? வருஷங்கள் ஓடுது. நம்ம கதை சொல்லி படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டாரு. இப்போ அவர் மனசுல இருந்த அந்த கடனை அடைக்க திரும்பி வர்றாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கணக்கிலேயே இல்லாத ஒரு கடனை எப்படி திருப்பி தருவீங்க? இதுதான் அவர் முன்னாடி இருந்த பெரிய கேள்வி. அவருக்கு சீட்டு பணமா ஒரு பெரிய தொகை கிடைக்குது, 16,000 ரூபாய். அந்த முழு பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நோட்டு நோட்டா அந்த மரியாதை பெட்டிக்குள்ள போடுறார். சரி, இவ்ளோ பெரிய தொகைய பார்த்ததும் சாஹிப் என்ன செஞ்சார்? ஆச்சரியப்பட்டாரா? இல்ல, ஒண்ணுமே செய்யல. அவர் அதை கண்டுக்கவே இல்ல. வழக்கம் போல சாப்பாடு பரிமாறினார். அது மட்டும் இல்ல, பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையனை பார்த்து, ஏண்டா ஒழுங்கா சாப்பிட மாட்ற, வயிறு நிறைய சாப்பிடு ஆனா அதட்டிட்டு இருந்தார். அந்த பணமெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. அப்பதான் நம்ம கதை சொல்லிக்கு முழுசா புரியுது. தனக்கு கிடைச்ச அந்த பரிசு சாதாரணமானதில்ல, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு. சாய்ப்போட கைய பாக்குறாரு. அந்த காயம் பிடிச்ச முடி அடர்ந்த தடிமனான விரல்கள் கொண்ட கைய. அப்போ அவருக்கு தோணுது, இது ஏன் அம்மாவோட கை இல்லையா? கடைசியா நமக்கு புரியுற ஒரு விஷயம் இதுதான். சில நேரங்கள்ல நாம பாக்குற கருணைங்கிறது ஒரு குடுக்கல் வாங்கல் கணக்கு கிடையாது. அது மனுஷநேயத்துக்கான ஒரு சாட்சி.
உண்மையான தாராள மனசோட குணம் என்னங்கறத பத்தி இந்த கதை நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது.